இங்க ஒரு பொண்ணுக்கு ரியல் தங்கத்தால செய்யப்பட்ட கையை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளோட ஹஸ்பண்ட் காட்டுல மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மரம் அப்படியே முறிஞ்சு அவ கை மேல விழுந்துருது. உடனே அவளோட ஹஸ்பண்ட் ஓடி வந்து அதை தூக்க ட்ரை பண்றாரு. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கி பார்த்தாலும் அதோட வெயிட் அதிகமா இருந்ததால அதை தூக்கவே முடியல. இப்போ பிளட் அதிகமா போயிட்டு இருந்ததால அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக மனசை கல்லாக்கிக்கிட்டு அவளோட கையை அப்படியே வெட்டி துண்டாக்கிடுறாரு. உயிர் பழச்சாலும் கை இல்லாததை நினைச்சு அவன் பயங்கர ஆத்திரப்படுறான். உடனே அவளோட ஹஸ்பண்ட் அவளுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் ஹேண்டை ரெடி பண்ணி கொடுக்க பிளான் பண்றாரு. ஆனா அவ எனக்கு கண்டிப்பா இது தங்கத்துலதான் வேணும்னு பிடிவாதமா சொல்லிடுறான். அதுக்காக கொஞ்ச நாள் அவர் கடுமையா உழைச்சு அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு தங்கத்துல கை செஞ்சு கொடுக்கறாரு. அந்த தங்க கையை பிக்ஸ் பண்ணனதுக்கு அப்புறம் அதால இன்ஃபெக்ஷன் ஆகி கடுமையா பாதிக்கப்படுறான். கொஞ்ச நாள்ல அவன் பாடி கண்டிஷன் மோசமாகி இறந்தே போயிடுறான். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி என்ன இந்த தங்க கையோட தான் அடக்கம் பண்ணணும்னு அவ ஹஸ்பண்ட் கிட்ட வாக்குறுதி வாங்கிட்டு தான் செத்து போயிருப்பான். அவரும் அவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த தங்க கையோட சேர்த்து அவளை அடக்கம் பண்ணிடுறாரு. பல வருஷம் கழிச்சு அவளோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஏழையா மாறிடுறான். அவருக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. வேற வழி இல்லாம அவளை அடக்கம் பண்ணின கல்லறைக்கு போயிட்டு அதை தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அவளோட சவப்பட்டியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவளோட தங்க கை இன்னும் உள்ளேயே தான் பத்திரமா இருந்துச்சு. உடனே அவளோட தங்க கையை எடுத்ததும் சடனா அவளோட கண்கள் ஓபன் ஆகிருது. இருந்தாலும் அவர் அதை கண்டுக்காம அவரோட பயத்தையும் வெளியே காட்டிக்காம தங்க கை கிடைச்சா போதும்னு அதை அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடி வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு அவர் தூங்கினதுக்கு அப்புறம் அவ கல்லறையில இருந்து எழும்பி அவளோட தங்க கையை கேட்டு அவரோட வீட்டுக்கே வந்துடுறான். உடனே பயத்துல அவரு அதை அவகிட்டயே திரும்ப கொடுத்துடுறாரு. ஆனா தங்க கையை வாங்கினதுக்கு அப்புறம் அவ அப்படியே அவரை வெட்டி கொன்னுடுறான்.